உடற்பயிற்சி செய்பவர்களே உஷார், அதிர்ச்சி தரும் ICMR அறிக்கை. உடல் வளர்ச்சிக்காக ஜிம்முக்கு செல்பவர்கள் அதிகளவு புரோட்டீன் பவுடர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. புரோட்டீன் பவுடர்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன, இயற்கையான முறையில் நமது உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்களை எடுத்துக்கொள்வது குறித்து மருத்துவர்களின் ஆலோசனைகளை பார்க்கலாம். உடல் வளர்ச்சிக்கு புரதச்சத்துக்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நம் உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்களில் 10-15% நாம் உண்ணும் உணவிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது. 65 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதருக்கு சராசரியாக 43 கிராம் முதல் 54 கிராம் வரை புரதச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக தசை வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள், விளையாட்டு வீரர்கள் புரோட்டீன் பவுடர்களை அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது ICMR புரோட்டீன் பவுடர்களை அதிகமாக சாப்பிடுவதால் எலும்பு தாது இழப்பு மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படலாம் என அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை உடற்பயிற்சி செய்யும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் அதிகளவு உப்பு, சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை உட்கொள்வதன் மூலமும் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. சமீப காலமாக ஜிம்முக்கு பயிற்சிக்கு வரும் இளைஞர்கள் ஒரே மாதத்தில் எடை அதிகரித்துவிட வேண்டும் என்பதற்காக புரோட்டீன் பவுடர்களை பயன்படுத்துகிறார்கள். அவை அவசியமானது அல்ல. இயற்கையான உணவுகளிலேயே அதிகமான புரதச்சத்துக்கள் கிடைப்பதாக தெரிவிக்கிறார் உடல் பயிற்சியாளர். இளைஞர்கள் புரோட்டீன் பவுடர்களுக்காக உடல் எடை அதிகரிக்க தாங்கள் சம்பாதிக்கும் முழு தொகையையும் செலவழிக்கும் இளைஞர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென அறிவுறுத்துகிறார். இந்த புரோட்டீன் பவுடர்களை எடுப்பது முறையானதா? இந்த புரோட்டீன் பவுடர்களால் எந்தெந்த அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது? இயற்கையான முறையில் உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் எடுத்துக்கொள்வது எப்படி? உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உடல் வளர்ச்சியில் அவசரம் காட்டாமல் உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்களை இயற்கையான உணவுகளின் வாயிலாக எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.